இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியிலிருந்து ராமேஸ்வரத்திற்கு தேசிய மாணவர் படையினர் கடல் சாகச பயணம். முதலமைச்சர் ரங்கசாமி கொடியசைத்து துவக்கி வைத்தார். சாலை விபத்தில் மூளை சாவு அடைந்த பெண்ணின் உறுப்புகள் தானம். 4 பேருக்கு கிடைத்த மறுவாழ்வு. பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடர். வில்லியனூர் அணி தொடர்ந்து 2வது முறையாக சாம்பியன் ஆனது. புதுச்சேரியிலிருந்து 3 படகுகளில் 21 மாணவர்கள் மேற்கொண்ட கடல் பயணத்தை முதலமைச்சர் ரங்கசாமி கொடியசைத்து துவக்கி வைத்தார். புதுச்சேரியிலிருந்து தேசிய மாணவர் படையினர் கடல் சாகச பயணம் மேற்கொள்கின்றனர். புதுச்சேரியிலிருந்து 3 படகுகளில் 21 மாணவர்கள் இந்த பயணத்தை கடலூர் வரை மேற்கொள்கின்றனர். அங்கிருந்து மற்றொரு குழுவினர் ராமேஸ்வரம் வரையும், அங்கிருந்து மற்றொரு குழு தூத்துக்குடிக்கும், அங்கிருந்து சென்னைக்கும் மற்றொரு குழுவினரும் பயணம் செய்கின்றனர். மொத்தம் 5 குழுக்களில் 100 மாணவர்கள் பயணம் மேற்கொள்கின்றனர். இந்த பயணம் செப்டம்பர் 27ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. இந்த நிலையில் புதுச்சேரியில் இருந்து தொடங்கும் பயணத்தை முதலமைச்சர் ரங்கசாமி கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் தற்காலிக சபாநாயகர் அன்பழகன், எம்எல்ஏ ஐயப்பன், என்சிசி அதிகாரிகள், மாணவர்கள் பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமியிடம் அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்கீடு கொடுத்து 7 நாட்கள் ஆகியும் இன்னும் அவர்களுக்கு துறைகள் ஒதுக்கப்படவில்லையே என்று குறித்து கேட்டதற்கு வரும்போது வரும் என்று கூறினார். பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் 3வது சீசனின் இறுதிப் போட்டியில் மாஹே ஸ்ட்ரைக்கர்ஸ் அணியை 51 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்திய வில்லியனூர் மோஹித் கிங்ஸ் அணி தொடர்ந்து 2வது முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்றது. புதுச்சேரி கிரிக்கெட் வீரர்களின் திறமைகளை வெளிக்கொணரவும் அவர்களுக்கு எதிர்காலத்தில் IPL உள்ளிட்ட தேசிய அளவிலான போட்டிகளில் விளையாடும் வாய்ப்பையும் ஏற்படுத்தும் நோக்கில் ஆண்டுதோறும் நடத்தப்படும் புதுச்சேரி பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் 3வது சீசன் கடந்த ஜூலை 7ஆம் தேதி துத்திப்பட்டு சீக்கம் மைதானத்தில் கோலாகலமாக தொடங்கியது. மொத்தம் 6 அணிகள் பங்கேற்ற இந்த போட்டிகள் லீக் முறையில் பகல் இரவு ஆட்டங்களாக விறுவிறுப்பாக நடைபெற்று வந்தது. தொடர்ந்து இன்று சீக்கம் மைதானத்தில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் டாஸ் வென்ற மாஹே அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. முதலில் பேட்டிங் செய்த வில்லியனூர் அணிக்கு பானு ஆனந்த், முகுல் ராகவ் ஆகியோர் சிறப்பான தொடக்கம் கொடுத்தனர். பின்னர் ஆகாஷ் புகழேந்தி 37 பந்துகளில் 85 ரன்கள் குவித்து அணியை 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்புக்கு 20 ரன்கள் என்ற வலுவான ஸ்கோருக்கு அழைத்து சென்றது. 201 ரன்கள் என்ற இலக்குடன் களமிறங்கிய மாஹே அணியில் ராகவன் 43 ரன்கள் எடுத்தாலும் மற்ற வீரர்கள் நிலைத்து நிற்க முடியவில்லை. 17.4 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்த மாஹே அணி 149 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இதனால் வில்லியனூர் அணி 51 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்று 2வது முறையாக சாம்பியன் பட்டத்தை தக்க வைத்துக் கொண்டது. ஆட்டநாயகன் விருது ஆகாஷ் புகழேந்திக்கு வழங்கப்பட்டது. தொடர் நாயகன் விருது வில்லியனூர் அணியின் கேப்டன் அமன்கானுக்கும், அதிக ரன்கள் எடுத்த வீரராக மாஹே அணியின் ரித்திக் சர்மா, அதிக விக்கெட்டுகள் வீழ்த்திய வீரராக மாஹே அணியின் அனுராக் லத்வால் தேர்வு செய்யப்பட்டனர். சிறந்த ஆல்ரவுண்டர் விருது ஆகாஷ் புகழேந்திக்கும், சிறந்த வளர்ந்து வரும் வீரர் விருது ஹாரிஷ் மரைக்காயருக்கும் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் சாலை விபத்தில் பெண் ஒருவர் மூளை சாவு அடைந்த நிலையில் இறந்தும் 4 பேருக்கு உறுப்பு தானம் செய்து மறுவாழ்வு அளித்துள்ள சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி வில்லியனூர் கோட்டைமேடு பகுதியைச் சேர்ந்த சந்தோஷ்குமாரின் மனைவி விஜயலட்சுமி சாலை விபத்தில் பலத்த காயமடைந்த நிலையில் கடந்த 17ஆம் தேதி மேல் சிகிச்சைக்காக ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு ஜிப்மர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனைத்து நவீன மருத்துவ வசதிகளுடனும் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்பட்டது. இருப்பினும் அவரது மூளை செயல்பாடு மீள முடியாத அளவுக்கு பாதிக்கப்பட்டது. இதையடுத்து மனித உறுப்புகள் மற்றும் திசுக்கள் மாற்று அறுவை சிகிச்சை தொடர்பான சட்ட விதிமுறைகளின்படி மருத்துவ நிபுணர்கள் குழு மேற்கொண்ட பரிசோதனை மற்றும் சான்றளிப்புக்கு பிறகு விஜயலட்சுமி மூளை சாவு அடைந்ததாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. இந்த துயரமான சூழலிலும் மனிதநேய உணர்வுடன் செயல்பட்ட அவரது குடும்பத்தினர் விஜயலட்சுமியின் உறுப்புகள் மற்றும் திசுக்களை தானமாக வழங்க முன் வந்தனர். தேவையான அனைத்து சட்ட மற்றும் மருத்துவ நடைமுறைகளும் நிறைவு செய்யப்பட்டதை தொடர்ந்து ஜிப்மரின்
பல்துறை உறுப்பு மாற்று மருத்துவ குழுவினர் அவரது இரு சிறுநீரகங்களையும் இரு விழிகளையும் வெற்றிகரமாக அகற்றினர். உறுப்பு ஒதுக்கீட்டு நடைமுறைகளின்படி தானமாக பெறப்பட்ட இரு சிறுநீரகங்களும் தகுதியான இரு நோயாளிகளுக்கு வெற்றிகரமாக மாற்று அறுவை சிகிச்சை மூலம் பொருத்தப்பட்டன. மேலும் தானமாக வழங்கப்பட்ட இரு கருவிழிகளும் கருவிழி பாதிப்பால் பார்வை இழந்த இரு நோயாளிகளுக்கு பார்வை வழங்க பயன்படுத்தப்பட உள்ளன. விஜயலட்சுமியின் குடும்பத்தினரின் இந்த உயரிய மனிதநேய செயல் மூலம் மொத்தம் 4 பேருக்கு மறுவாழ்வு கிடைத்துள்ளது. உறுப்பு தானத்திற்கு ஒப்புதல் அளித்த குடும்பத்தினருக்கு ஜிப்மர் நிர்வாகம் மனமார்ந்த நன்றியையும் ஆழ்ந்த மரியாதையையும் தெரிவித்துள்ளது. மேலும் ஒரு நபரின் உறுப்பு மற்றும் திசு தானம் பல உயிர்களை காப்பாற்றுவதோடு பலரின் வாழ்க்கை தரத்தையும் மேம்படுத்தும் என்பதற்கான சிறந்த எடுத்துக்காட்டாக விஜயலட்சுமியின் குடும்பத்தினரின் இந்த தன்னலமற்ற செயல் திகழ்கிறது என்றும் ஜிப்மர் தெரிவித்துள்ளது. திருநள்ளாற்றில் தருமபுர ஆதீனம் பாரம்பரிய சுகாதார பூங்கா மற்றும் பல்நோக்கு வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல். துணைநிலை ஆளுநர், அமைச்சர் பங்கேற்பு. காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு தருமபுரம் ஆதீனம் கட்டளை மடத்தின் பின்புறம் அமைந்துள்ள நிலத்தில் பாரம்பரிய சுகாதார பூங்கா மற்றும் பல்நோக்கு வளர்ச்சி திட்டங்களுக்கான அடிக்கல் நாட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. தருமபுரம் ஆதீனம் மற்றும் தன்வந்திரா ஒருங்கிணைந்து செயல்படுத்த உள்ள இந்த திட்டத்தின் கீழ் சித்தா, ஆயுர்வேதம் உள்ளிட்ட பாரம்பரிய மருத்துவ சேவைகள் வழங்கும் நாட்டு மருத்துவமனை, 200 ஏக்கர் பரப்பளவில் மூலிகை மருந்து உற்பத்தி மையம், சர்வதேச தரத்திலான மூலிகை ஆராய்ச்சி மையம், யோகா மற்றும் தியான மையங்கள், இயற்கை மருத்துவ பயிற்சி மையம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளன. விழாவில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், தருமபுரம் ஆதீனத்தின் 27வது குரு மகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ கைலை மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள், புதுச்சேரி அமைச்சர் GNS ராஜசேகரன், சட்டமன்ற உறுப்பினர்கள் TKSM மீனாட்சி சுந்தரம், டாக்டர் விக்னேஸ்வரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினர். தொடர்ந்து குத்துவிளக்கு ஏற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்த அவர்கள் இலவச IAS அகாடமி மற்றும் ஜோதிட பயிற்சி மையத்தையும் துவக்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் GNS ராஜசேகரன், தருமபுரம் ஆதீனம் திருநள்ளாறு மற்றும் காரைக்கால் மக்களின் நலனை கருத்தில் கொண்டு இலவச வேத பாடசாலை, IAS அகாடமி, கோசாலை, மலிவு விலை உணவகம் உள்ளிட்ட பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்துவது பாராட்டுக்குரியது என்றார். இந்த திட்டங்கள் வெற்றிகரமாக செயல்பட அரசு சார்பிலும் தனிப்பட்ட முறையிலும் முழு ஒத்துழைப்பையும் வழங்குவதாக உறுதியளித்தார். தொடர்ந்து உரையாற்றிய 27வது குரு மகா சன்னிதானம், பொருளாதார வசதி இல்லாத மாணவர்கள் உயர்கல்வி மற்றும் போட்டித் தேர்வுகளுக்காக வெளியூர் செல்ல வேண்டிய அவசியம் ஏற்படாத வகையில் திருநள்ளாற்றிலேயே இலவச IAS பயிற்சி மையம் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நிகழ்ச்சியில் பேசிய புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முன்னோர்களின் அறிவியல், பாரம்பரியம் மற்றும் ஆன்மீகத்தை ஒருங்கிணைத்து மக்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த பாரம்பரிய சுகாதார பூங்கா காரைக்காலுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையும் என்றார். தமிழர் பண்பாட்டில் கோவில்கள் வழிபாட்டு தலங்களாக மட்டுமல்லாமல் அன்னசத்திரங்கள், தானிய கிடங்குகள் மற்றும் சமூக சேவை மையங்களாகவும் விளங்கியதாக குறிப்பிட்ட அவர், ஆன்மீக பணியை தாண்டி சமூக பணியிலும் தொடர்ந்து ஈடுபட்டு வரும் தருமபுரம் ஆதீனம் சேவையை பாராட்டினார். நிகழ்ச்சியில் திருநள்ளாறு மற்றும் காரைக்கால் பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள், ஆன்மீக அன்பர்கள், சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சார்பில் போதை பழக்கத்தை எதிர்த்து 5K ரன் சே நோ டு ட்ரக்ஸ் என்ற மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியினை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், அமைச்சர் ராஜவேலு, DIG சத்யசுந்தரம், தமிழ்நாடு முன்னாள் DGP சைலேந்திரபாபு IPS ஆகியோர் தீபமேற்றி கையெழுத்து இயக்கத்தை துவக்கி போட்டியினை துவக்கி வைத்தனர். இந்த ஓட்டம் காந்தி சிலையிலிருந்து தொடங்கி அஜந்தா சிக்னல், ராஜா திரையரங்கம், கம்பன் கலையரங்கம் வழியாக மீண்டும் காந்தி சிலையில் முடிவடைந்தது. இந்த போட்டியில் சிறப்பு குழந்தைகள், ஊனமுற்றோர், திருநங்கைகள், சிறியவர்கள், பெரியவர்கள் என அனைத்து தரப்பினரும் கலந்து கொண்டனர். போட்டியின் முடிவில் வெற்றி பெற்றவர்களுக்கு தமிழ்நாடு முன்னாள் DGP சைலேந்திரபாபு IPS மற்றும் சத்யசுந்தரம் புதுவை DIG ஆகியோர் பரிசுகளையும் சான்றிதழ்களையும் கோப்பைகளையும் வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதியின் MLA திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின்படி மார்டின் குழுமம் சார்பாக நன்கொடை வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் பிரபாகரன் தலைமையில் நிர்வாகிகள், மகளிர் போட்டியில் கலந்து கொண்டு சான்றிதழ்களையும் பதக்கங்களையும் பெற்றனர்.
விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். தனம் சேல் சென்டர் இருக்கு, சம்மர் டென்ஷன் எதுக்கு? தனம் சேல் சென்டர் இருக்கு, சம்மர் டென்ஷன் எதுக்கு? தனம்ல ஏசி வாங்கி சம்மரை சில் பண்ணுங்க. தனம் சேல் சென்டர், காமராஜ் சாலை, பாண்டிச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. வில்லியனூர் தொகுதியில் ரூபாய் 53.95 லட்சம் மதிப்பில் 3 குளங்கள் தூர்வாரும் பணிகளுக்கு பூமி பூஜை எம்எல்ஏ ரவிக்குமார் துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் விபிஜி ராம்ஜி திட்டத்தின் கீழ் குளங்கள் தூர்வாரும் பணிகளுக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். இதில் வில்லியனூர் கிராமத்தில் உள்ள அனந்தம்மாள் சத்திரம் குளம் ரூபாய் 12,84,000 மதிப்பீட்டிலும், ஒதியம்பேட் கிழக்கு கிராம பஞ்சாயத்தில் உள்ள நசுக்கரு குளம் ரூபாய் 30,95,000 மதிப்பீட்டிலும், மணவெளி தெற்கு கிராமத்தில் உள்ள வண்ணான் குளம் ரூபாய் 10,16,000 மதிப்பீட்டிலும் தூர்வாரும் பணிகள் நடைபெற உள்ள நிலையில் பூமி பூஜை செய்து பணிகள் தொடங்கி வைக்கப்பட்டன. இந்த பணிகள் மூலம் நீர்நிலைகளின் கொள்ளளவு அதிகரிப்பதுடன் மழைநீர் சேமிப்பு மேம்பட்டு நிலத்தடி நீர்மட்டம் உயர்வதற்கும் விவசாயத்திற்கும் பொதுமக்களுக்கும் பெரிதும் பயனளிக்கும் என தெரிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் மணிகண்ட தீபன், செயற்பொறியாளர் சித்ரா, வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அதிகாரி சிவசங்கரன், உதவி பொறியாளர் ராமன், இளநிலை பொறியாளர்கள் அஸ்வின்குமார், செங்கதிர், பணி ஆய்வாளர் மாறன், கிராம திட்ட ஊழியர்கள் பாலசுப்ரமணி, கலைச்செல்வி, திரிபுர சுந்தரி மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். திருபுவனை தொகுதியில் ரூபாய் 36.34 லட்சம் மதிப்பில் 3 அங்கன்வாடி கட்டிடங்கள் புனரமைக்கும் பணிகளை எம்எல்ஏ சாய் சரவணகுமார் துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநில மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் ICDS 1 திட்டத்தின் கீழ் திருப்புவனை சட்டமன்ற தொகுதியில் செயல்பட்டு வரும் சன்னியாசிக்குப்பம் டவுன், சன்னியாசிக்குப்பம் பேட் மற்றும் கலித்தீர்த்தால் குப்பம் பேட் அங்கன்வாடி மையங்களில் கட்டிடங்களை புனரமைக்கும் பணிகளுக்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது. இந்த பணிகளுக்காக ரூபாய் 35.17 லட்சம் மதிப்பீட்டில் அரசாணை பெறப்பட்டு புதுச்சேரி பொதுப்பணித்துறை மூலம் ரூபாய் 36.34 லட்சம் மதிப்பில் ஒப்பந்த பணி ஆணை புதுச்சேரியை சேர்ந்த ஒப்பந்ததாரர் எம். பூபாலனுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதற்கான பணிகள் தொடக்க விழா இன்று காலை 9 மணியளவில் நடைபெற்றது. இதில் திருப்புவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் எஸ். வைத்தியநாதன், உதவி பொறியாளர் சம்பத், இளநிலை பொறியாளர் கிருபாகரன், ஊர் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். கூனிமுடக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் வளர்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் கூனிமுடக்கிலிருந்து காட்டேரிக்குப்பம் செல்லும் பாதையில் தமிழக பகுதியான வழுதாவூர் சேரன் நகர் பகுதியில் எழுந்தருளியிருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலில் நேற்று மாலை வளர்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிவலிங்கம் சுவாமிக்கு எதிரில் நந்திக்கு பதிலாக அமைந்துள்ள பீடத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டு இறையருளை பெற்றனர். பிரதோஷ வழிபாட்டுக்கான ஏற்பாட்டினை ஏற்றி போற்றியவர்கள் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலின் நிர்வாகிகள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். திருவேணி நகர் ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் வளர்பிறை பிரதோஷ வழிபாடு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மணவெளி திருவேணி நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் வளர்பிறை பிரதோஷ வழிபாடு பக்தி பரவசத்துடன் வெகு சிறப்பாக நடைபெற்றது. தேய்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பன்னீர், தேன், பஞ்சாமிர்தம், பழங்கள் மற்றும் அபிஷேக பொடி உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து கலசாபிஷேகம் செய்யப்பட்ட சிறப்பு மலர் அலங்காரத்தில் மகா
தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பிரதோஷ விழாவையொட்டி ஆலயத்தில் கோபூஜையும் நடைபெற்றது. இதில் பசு மற்றும் கன்றுகளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து வழிபாடு நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பிரதோஷ நாயகர் ஆலய உட்பிரகாரத்தில் வலம் வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சிவபெருமானை தரிசனம் செய்து இறையருளை பெற்றனர். விழாவில் பங்கேற்ற அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஆலய அறங்காவல் குழுவினர் மற்றும் திருவேணி நகர் பக்த அன்பர்கள் சிறப்பாக மேற்கொண்டிருந்தனர். வில்லியனூர் தனியார் ஹோட்டலில் சூதாட்டத்தில் ஈடுபட்ட 7 பேரை வில்லியனூர் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் உள்ள மகாராஜா இன் தனியார் ஹோட்டலில் 9 பேர் கொண்ட கும்பல் சூதாட்டத்தில் ஈடுபடுவதாக வில்லியனூர் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் வில்லியனூர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் திருமுருகன் தலைமையிலான போலீசார் ரகசியமாக சென்று சூதாட்டத்தில் ஈடுபட்ட பாம் பழனி, சிங்கார ரமேஷ் உள்பட 7 பேரை கையும் களவுமாக பிடித்து அவர்களிடமிருந்து ரூபாய் 9,000 பணம், 6 மோட்டார் சைக்கிள்கள், 7 செல்போன்கள் பறிமுதல் செய்து மேற்கு சட்டம் ஒழுங்கு SP சுப்பிரமணியன் உத்தரவின் பேரில் காவல் நிலைய ஆய்வாளர் கலைசெல்வன் மேற்பார்வையில் பிடிப்பட்ட 7 பேர் மீது வழக்கு பதிந்து மேஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் சூதாட்டத்தின் பொழுது போலீஸ் பிடியிலிருந்து தப்பிய 2 பேரையும் தலைமறைவாக உள்ள தனியார் ஹோட்டலின் மேனேஜர் மற்றும் உரிமையாளரை வில்லியனூர் போலீசார் வழக்கு பதிந்து தேடி வருகின்றனர். புதுச்சேரி சுவாமிப்பிள்ளை தோட்டம் அணைக்கரை மேடு பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி MLA-வுமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அறிவுறுத்தலின்படி ஆடி மாத கோவில் திருவிழாவை முன்னிட்டு மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சுவாமிப்பிள்ளை தோட்டம் லட்சிய ஜனநாயக கட்சியின் நிர்வாகி பூரணி கலந்து கொண்டு மக்களுக்கும் பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கினார். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியிலிருந்து ராமேஸ்வரத்திற்கு தேசிய மாணவர் படையினர் கடல் சாகச பயணம். முதலமைச்சர் ரங்கசாமி கொடியசைத்து துவக்கி வைத்தார். சாலை விபத்தில் மூளை சாவு அடைந்த பெண்ணின் உறுப்புகள் தானம். 4 பேருக்கு கிடைத்த மறுவாழ்வு. பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடர். வில்லியனூர் அணி தொடர்ந்து 2வது முறையாக சாம்பியன் ஆனது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.